ஆண்ட்ரியாஸ்ட மேல டாப்ல யாராவது இருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்ட்ரியாஸும் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மரியா அந்த குடும்பத்துல வேலைக்கு சேர்றாங்க. சரியா மார்ச் 31 இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியாஸுக்கு அவரை சுத்தி ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தோணி இருக்கு. அதை பத்தி அவர் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு. அவரோட வீட்டு பண்ணையில இருந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்திருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் உள்ள ஒரு நியூஸ் பேப்பர். அந்த வீட்டில் யாருமே அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் அவரு நியூஸ் பேப்பர் போட வந்த பையன் மாற்றி போட்டு போயிருப்பான், ஏதோ மிக்சப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதை கேஷுவலாக விட்டுட்டாரு. அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த நியூஸ் பேப்பரை அவர் வீட்டை சுற்றி இருக்க யாருமே படிக்கிறது இல்லைன்னு. அதுக்கப்புறமா அவர் பண்ண வீட்டில இருந்து ஒரு காலடி தடம் காட்டுக்குள்ள பின்னாடி போகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதையுமே ஆண்ட்ரியாஸ் பெருசா எடுத்துக்கல. இதையெல்லாம் விட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வேலைக்காரி சொன்ன அதே விஷயத்த இவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. மேல பழைய பொருட்கள்